Hello guys, welcome to Simply JPR. இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கிற நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது கேப்ஜெமினி நிறுவனத்துல இருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸா இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். கேப்ஜெமினி ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் 2021 அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு நோட்டிஃபிகேஷன் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்கறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்றது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாவே ரீச் அவுட் ஆகும். கேப்ஜெமினி ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் 2021 இருந்து ஃபர்தரா என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜாப் ரோல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சர்வீஸ் டெஸ்க் அப்படின்ற ரோலுக்கு இப்போதைக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. சர்வீஸ் டெஸ்க் அப்படின்ற ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா டீட்டெயில்ஸை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பிஎஸ்சி, பிகாம், பிசிஏ, பிபிஏ அண்ட் பிஏ படிச்சிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ட் அந்த பிஇ, பிடெக் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் தவிர்த்து, இந்த டிகிரிலாம் தவிர்த்து உங்களுக்கு வந்து பிஎஸ்சி, பிகாம், பிசிஏ, பிபிஏ, பிஏ படிச்சிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சேலரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 2.5 lakhs per annum அப்படின்றது உங்களுக்கான சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த ஒரு ரேஞ்சும் கிடையாது. 2.5 lakhs per annum அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி அப்படின்றத உங்களுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. லொக்கேஷன் அப்படின்றது பெங்களூர் லொக்கேஷனில் இப்போதைக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா டு அப்ளை ஃபார் 2021 ஆர் 2020 பாஸ்ட் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாஸ்ட் அவுட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஷுட் பி கிராஜுவேட்டிங் இன் 2021 அண்ட் 2020 இந்த ரெண்டு பாஸ்ட் அவுட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 20 and 21 பாஸ்ட் அவுட்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். should have 55% and above in 10th 12th graduation அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. till 5th semester or 2 years அப்படின்னு சொல்லிட்டு இந்த 55% அப்படின்றது உங்களுக்கு 2 years வரைக்கும், மொத்தம் 3 years கோர்ஸ். ஸோ அதுலேருந்து 2 years வரைக்கும் உங்களுக்கு 55% மார்க் அப்படின்றது வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 55% அப்படின்றது ரொம்ப கம்மி தான். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எனி 3 year கிராஜுவேட், அதாவது பிஏ, பிகாம், பிஎஸ்சி, ஆல் ஸ்ட்ரீம்ஸ், பிசிஏ, பிபிஏ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிகிரி படிச்சிருக்கவங்க என்ன டிபார்ட்மெண்ட், அதாவது பிஎஸ்சியில் என்ன டிபார்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் 3 years கிராஜுவேட் மட்டும் தான் இருக்கணும். அந்த பிஇ, பிடெக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. 3 years கிராஜுவேட் மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். must possess excellent English written and spoken communication skill. இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் பேசிக்காக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எதிர்பார்க்குறாங்க. அரியர்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆக்டிவ் பேக்லாக்ஸ் அலவுட், நோ ஆக்டிவ் பேக்லாக்ஸ் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் மஸ்ட் பி வில்லிங் டு ஒர்க் இன் 24/7 ஷிஃப்ட் என்விரான்மெண்ட். ஸோ 24/7 ஷிஃப்ட் என்விரான்மெண்ட், நைட் ஷிஃப்டாக இருந்தாலும் ஒர்க் பண்ணணும், இல்லை டே ஷிஃப்டாக இருந்தாலும் ஒர்க் பண்ணணும், எந்த ஷிஃப்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கன்வீனியண்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்குறாங்க. must be open to relocate to any Capgemini location. எனி Capgemini லொக்கேஷன்லாம் கிடையாது. ஸோ பெங்களூர் லொக்கேஷன் தான். இவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்க அதே பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரீலொகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் பெங்களூருக்கு போயிட்டு ரீலொகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்றத முக்கியமாக எதிர்பார்க்குறாங்க. ஒர்க் அக்ராஸ் டெக்னாலஜி டொமைன் ரோல் அண்ட் ஷுட் பி ரெடி டு ஒர்க் இன் ஷிஃப்ட் இஃப் ரிக்வயர்டு. ஷிஃப்ட்லேயும் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை வந்து பார்க்க போகிறோம். ஷுட் பி ஓப்பன் டு சைன் சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட். இது சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட், இது எத்தனை வருஷம் அக்ரிமெண்ட், அதாவது எத்தனை வருஷத்துக்கு இதை வந்து அக்ரிமெண்ட் போடுறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3 years அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் 1 year ஆர் 2 year வந்து அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ அதோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சேலரியாக தான் இருக்குது. நீங்கள் இன்கேஸ் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது, என்னால் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிட்டு என்னால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிவிட்டு, கேப்ஜெமினி அப்படின்றது ஒரு நல்ல கம்பெனி தான். ஸோ அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் கூட ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வில் பி இன்வைட்டட் ஃபார் த அசஸ்மெண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அசஸ்மெண்ட், இது வந்து எப்படி அசஸ்மெண்ட், ஆன்லைன் டெஸ்ட்னா எப்படி எம்சிக்யூ வைக்க போகிறாங்களா அப்படின்றது வந்து கரெக்டாக வந்து தெரியல. செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து வெப்கேம் வந்து இருக்கணும், லேப்டாப் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விர்ச்சுவல் செலெக்ஷன் ப்ராசஸ் வில் பி டன் இன் விர்ச்சுவல் மோட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் அசஸ்மெண்ட் அப்படின்னா
உங்களுக்கு வந்து எம்ப்ளாயர் வந்து உங்ககிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான அசஸ்மெண்ட் தான் இருக்கும். பேசிக்காக கம்ப்யூட்டர் ஸ்கில் வந்து வளர்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படாது. பேசிக்காக கோடிங் ஸ்கில் இல்லாத டிபார்ட்மெண்ட்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டெஸ்க் அப்படின்ற ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் சிஸ்டமில் பேசிக்காக அந்த நெட்வொர்க் கனெக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சிஸ்டமில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ பேசிக்காக அந்த வைரஸ் டிடெக்ட் பண்ணுறது, டீபக் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கற்று வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான பேசிக் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ப்ராசஸில் நடக்கும். உங்களை வந்து ப்ரோக்ராமிங் டைப் பண்ண சொல்லவோ இல்லை ப்ரோக்ராமிங் அவுட்புட் காமிக்கவோ சொல்ல போகிறது கிடையாது. சர்வீஸ் டெஸ்க் அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக கம்ப்யூட்டர் ஸ்கில் இருந்தால் போதும், நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடுவீங்க. ஸோ அதுக்கு வந்து ரெடி ஆகிக்கோங்க. ஸோ கேண்டிடேட் வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் அரேஞ்சிங் ரிக்வயர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் அப்பியரிங் ஃபார் த செலக்ஷன் ப்ராசஸ் விச் வில் பி கண்டக்டட் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ண போகிறதுனால அட்லீஸ்ட் உங்ககிட்ட ஒரு ஃபோன் வித் வெப்கேம் இல்லை வந்து அவங்க வந்து லேப்டாப் தான் மோஸ்ட்லி எதிர்பார்ப்பாங்க. ஸோ லேப்டாப்பில் வெப்கேம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராப்பராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைனா ஃபோன்லேருந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி அப்படி வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து கரெக்டான ஒரு இன்டர்நெட் ப்ராசஸில் நீங்கள் வந்து கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் அசஸ்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 30th ஜூன் அப்படின்றது லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த 30th ஜூன், அதாவது நாளைக்கு தான் வந்து 30th ஜூன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து 30th ஜூனுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். உடனே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஷார்ட் லிஸ்ட் ஆகி உங்களுக்கு மெயில் வந்த பிறகு அதுக்கப்புறமா அசஸ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கான டேட் வந்து அவங்க வந்து பிறகு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்ளை லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அது வந்து சூப்பர் செட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த கேப்ஜெமினி கம்பெனிக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். பேச்சுலர் டிகிரியில் எக்ஸப்ட் பிடெக் கேண்டிடேட்ஸ் 3 years கோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ until then, this is JB signing off.